ஆண்டவரை போயிருந்தாலும் உமக்கு விருப்பமில்லாத காரியங்களை செய்திருந்தாலும் எங்களை மன்னிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி நாங்கள் கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, ஒவ்வொரு காரியத்தையும் வெளிப்படுத்துங்க ஐயா. நாங்கள் அதற்காக மன்னிப்பை கேட்டு நாங்கள் கர்த்தாவே இதற்கான கர்த்தாதி ஆண்டவரே இது தகுதியாக எங்களுக்கு உதவி செய்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஐயா. நீர் மன்னிக்க தயவு தேவன் ஐயா. எங்களுடைய எல்லா பாவங்களையும் நீர் மன்னிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இருதயங்களினாலே சிந்தனைகளினாலே ஒவ்வொரு அங்கங்களினாலும் செய்த எல்லா பாவங்களையும் மன்னிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய இரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்திகரித்து வெண்மையாக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தாதிக்கத்தினே ஆண்டவரே, உம்மிலும் உடைய வார்த்தையில நாங்கள் நிலைத்து நிற்க எங்களுக்கு உதவி செய்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஐயா. அப்பா தேவனே, உமக்கு நன்றி. உடைய பரிசுத்த இரத்தத்தை அள்ளி எங்களுடைய கர்த்தாவே ஆவியாத்மா சரீரத்திற்குள்ளாக மேலாகும் இந்த இடத்திலும் ஆண்டவரே ஆளுகளை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வீடுகளில் மூலை முடுக்குகளிலும் ஊற்றுகிறோம். கர்த்தாவே உம்முடைய ஆளுகை உன்னதமான பாதுகாப்பும் பரிசுத்த இரத்தத்தின் மூலமாய் எங்கள் மேற்பொழுது தங்கினதற்காக நன்றி. ஆலோசனை கர்த்தராக இருந்து எங்களுக்கு வழிநடத்தல வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஐயா. எங்களுடைய பாவங்களை மன்னித்து வேலைக்குள்ளாக நாங்கள் கடந்து போகிறோம் ஐயா. நீர் கர்த்தாவை ஒவ்வொருத்தரையும் பொறுப்பேற்று ஆட்கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அப்பா தேவனே, நாங்கள் கர்த்தாவை உம்மை துதிக்க போகிறோம், உம்மை கர்த்தாவை ஸ்தோத்திரிக்க போகிறோம், உம்மை ஆராதிக்க போகிறோம். இந்த வேலையில் கர்த்தாவை எங்களுக்கு கொடுத்த சுவாசத்திற்காய் ஜீவனுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவை நாங்கள் அனைவரும் பொழுது துதிக்க போகிறோம். நாங்கள் துதிக்கலாம் தேவன். அப்பா பிதாவே உமக்கு ஸ்தோத்திரங்கள், பிதாவே உமக்கு ஸ்தோத்திரங்கள், பரம பிதாவே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ வல்லவரே உம்மை துதிக்கிறோம். நீர் ஒருவரே ஜீவனுள்ள தேவன், உம்மை தவிர வேறொரு தேவன் இல்லை கர்த்தாவே என்பதை கர்த்தா அறிக்கை செய்து உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே அண்ட சராசரங்களை படைத்த தேவனே ஸ்தோத்திரம் ஐயா. எங்களுடைய பாவங்களை மன்னித்த தேவனே உம்மை துதிக்கிறோம் ஐயா. எங்கள் மேல் இரக்கம் பாராட்டின தேவனே உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, எங்கள் மேல் கர்த்தாவே உம்முடைய கிருபை பாராட்டினீரே, அதற்காக நன்றி. அப்பா பிதாவே உமக்கு ஸ்தோத்திரங்கள், 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 கொடான கொடி ஸ்தோத்திரங்கள், நன்றிகளும் ஏறெடுக்கிறோம். கர்த்தாவே எங்களுக்கு கொடுத்த நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே ஆண்டவரே, இதோ கர்த்தாவை கர்த்தனை எங்களை பலப்படுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய பலவீனங்களிலே பலன் பூர்ணமாய் விளங்குவதற்காக ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடித்த தேவனை அதற்காக உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, எங்களை உருவாக்கின தேவன் அதற்காக உம்மை துதிக்கிறோம் ஐயா. சர்வ வல்லவரே, உம்முடைய சித்தத்தை எங்களுக்காக நிறைவேற்ற கர்த்தாவே நாங்கள் காத்திருக்கிறோம் ஐயா. நீர் அப்படியாக செய்கிறதற்காக உமக்கு நன்றி, 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 நன்றி கர்த்தாவே. உம்முடைய கர்த்தா ஒரே பேரான குமாரனை எங்களுக்காக அனுப்பி கொடுத்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம் ஐயா. எஸ்ஐயா, நேரும் இந்த உலகத்திலே வந்து எங்களுக்காக கர்த்தாவை பாடுபட்டு மரித்தீர், உயிர் தெழுந்தீர் கர்த்தாவை. இன்றைக்கும் பிதாவினுடைய எங்களுக்காக வருந்து பேசிக் கொண்டு இருப்பதற்காக நன்றி, 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 நன்றி கர்த்தாவை. கொடான கொடி ஸ்தோத்திரங்களை நன்றிகளும் வேறெடுக்கிறோம் ஐயா. எங்களை பாவங்களை போக்கி சாபங்களை நீக்கினீர் அப்பா, வியாதிகளை நீக்கினீர், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த ஏழ்மையும் போக்கினீர் ஐயா, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பாவங்களை கழுவுவதற்கு உடைய கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் எங்களுக்காக சிந்தினீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீர் மகிமையா எங்கள் மத்தியிலே இருக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. எங்களுடைய தேற்றர வாழ்க்கையிலே நீர் ஒவ்வொரு செகண்டும் ஆண்டவரே உதவி செய்து கொண்டு இருக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. எவ்வளவு நல்லவர் கர்த்தாவே. எங்கள் அனைவரும் அழைத்து வந்தீரே, அதற்காக ஐயா. அப்பா தேவனே உமக்கு நன்றி கர்த்தாதி. கர்த்தரே, விபிஎஸ்லும் கூட கர்த்தாவே எங்களோடு கூட இருந்தீர், அதற்காக நன்றி கர்த்தா. அத்தனை பிள்ளைகளும் ஆண்டவரே இந்த கர்த்தா அழைத்து வந்ததற்காக சோதரம் ஐயா. தேவைகள் அனைத்தும் சந்தித்தீரே, அதற்காக சோதரம் ஐயா. ஆண்டவரே, எல்லா யவனஸ்தர்களையும் நீர் ஆசீர்வதித்து அதை நடத்தும்படியாக செய்தீரே, அதற்காக சோதரம் ஐயா. ஊழியர்களை செய்ய எங்கள் ஒவ்வொருத்தரையும் கர்த்தாவை அக்னி ஜுவாலைகளாக மாற்றினீரே, அதற்காக ஸ்தோத்திரங்கள் ஐயா. எங்களை பற்றி எறியும்படியாக செய்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், கர்த்தாவே. எவ்வளவு நன்றிகளும் ஸ்தோத்திர பலிகளும் உமக்கு ஏறெடுத்தாலும் போதாதையா, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, அருமையான நல்ல வேலைக்காக உமக்கு கர்த்தாவே நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எங்களை ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுத்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும், உம்முடைய சித்தம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த ஸ்தோத்திர பலிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம் எங்களால் பிதாவே, ஆமென்.
துவக்க ஜெபத்தை நம்ம செய்யலாம். பாஸ்டர் பண்ணுவாங்க. Gracious and most loving Heavenly Father, we thank you, Lord, for this day. கிருபை நிறைந்த அன்பின் பரமதகப்பனே, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. Lord, we thank you for this preparation day to take part at the table tomorrow. அப்பா தேவரே, நாளைக்கு திருவிருந்து ஆராதனையில் பங்கு பெற அன்றைய சுத்திகரிப்பின் கூட்டத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. Tomorrow, Lord, even as we partake in the communion service. அப்பா தேவனே, இதோ கர்த்தாவே, நாளைக்கு ஐயா திருவிருந்து ஆராதனை நாங்கள் பங்கு பெறுவோம். To examine ourselves. ஆண்டவரே, அதற்காக நாங்கள் கர்த்தாவை ஆராய்ந்து பார்க்க வந்திருக்கிறோம் ஐயா. Prepare ourselves. எங்களை கர்த்தாவை ஆயத்தப்படுத்த நாங்கள் வந்திருக்கிறோம் ஐயா. Lord, we believe that it would be pleasing to you. ஆண்டவரே, அது உமக்கு கர்த்தாவே பிரியமாய் இருக்கும் என நாங்கள் விசுவசிக்கிறோம் ஐயா. This evening, even as we seek your face. ஆண்டவரே, இந்த சாயங்கால வேளையில் உம்முடைய திருமுகத்தை நாங்கள் ஏறெடுக்கும் பொழுது For the forgiveness of sins. ஆண்டவரே, எங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் We ஐயா. want to thank you, Lord, for the salvation that you brought for each one of us. ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவருக்கும் ரட்சிப்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் We ஐயா. want to thank you, Lord, for the resurrection power. ஆண்டவரே, இதோ கர்த்தா உயிர்த்தெழுந்த வல்லமைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. And we thank you, Lord, for your eyes are always on. தேவனே, உம்முடைய கண்கள் எப்பொழுதும் எங்களை நோக்கி கொண்டே இருக்கிற கிருபைக்காக நன்றி And we செலுத்துகிறோம் thank ஐயா. you, Lord, for you are a God who cares for your children. ஆண்டவரே, நீர் எங்களை விசாரிக்கிற தேவனாய் இருப்பதற்காக உமக்கு நன்றி. This evening, even as we sing praises unto you, ஆண்டவரே, இந்த சாயங்கால வேளையிலே நாங்கள் உம்மை ஆராதிக்கும் பொழுது ஐயா, let it be pleasing unto you. அது உமக்கு பிரியமாய் இருக்கட்டும் ஐயா. We humble ourselves before you. முன்பாக தாழ்த்தி நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் We ஐயா. bow down before you. We worship you, Master. உமக்கு முன்பாக தலைகளை வணங்கி நாங்கள் தொழுது கொள்கிறோம் ஐயா. In Jesus' name we pray. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமென். ஆராதனை. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hello, Nanda. Vaila Nanda Katre. Utte naam de uyatoma. Hello, Santa de uyati. Dhyadi Devni naam de uyatoma. Santa de uyati. Raja de Raja de. Tudi balile erudoma. Santa de uyati. Amen. Nande nalapare. Vaisodari kitomaya. Vaisodari kitomaya. Vaisodari kitomaya. Vaisodari kitomaya. யாராவது கிண்டோமையா, யாராவது கிண்டோமையா, நீ நல்லவர், நீ நல்லவர் தாவே. விசுவாசிக்கிறோம் இயேசு, விசுவாசிக்கிறோம் தாவே. ஆமென். நன்றி தாவே. ஆமென். ஆமென். ஆமென்.
ஸ்தோத்திரிக்கிறோம் பிதாவே. எவ்வளவு நல்லது பிதாவே, எவ்வளவு நல்லது இயேசு. ரொம்ப எவ்வளவு பிதாவே. உண்மையை நாங்கள் தேடி நாடி வருகிறோம் பிதாவே.
கிருபை நீர் மட்டும் பெருகணும்ப்பா. எனக்குள்ள இருக்கிற எல்லா பெருமையும் தான் நீர் எடுத்து போடுங்கப்பா. அது சுத்தரிங்கப்பா. உங்களால கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை சொல்லி எங்களை நாங்கள் சாயல் வேலையில் ஒப்பு கொடுக்கிறோமே சொல்லா. முழு உள்ளத்தோடு கூட ஆராதிக்கிறோம் ஐயா. நீர் மட்டும் பெருகணும்ப்பா. என்னுடைய வாழ்க்கையில நீர் மட்டும் பெருகணும்ப்பா. எந்த பெருமையும் தலை தூக்காத ஒன்றும் எங்களை காத்துக்கொள்ள எங்களை பொறுப்பேற்று நன்றி 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 சார். கடைசியாக பிரசன்னத்துக்காக நன்றி. நீர் பொறுப்பேற்று எல்லாம் சுத்தி ஏசு நாம் ஜெபிக்கிறோம். ஆமென் ஆமென். கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். Praise the Lord. Hallelujah. We have come here this evening to prepare ourselves. இந்த சாயங்கால வேளையிலே நாம் அனைவரும் நம்ம ஆயத்தப்படுத்திக் கொள்ள நாம் வந்திருக்கிறோம். To partake at the table of the Lord. இயேசு கிறிஸ்துவினுடைய மேசையில பங்கு பெற நாம் வந்திருக்கிறோம். Because without examining ourselves, நம்மை ஆராய்ந்து பார்க்காமல் if we partake at the table, நாம் தேவனுடைய திருமேசையில பங்கு பெறும்போது the word of God says கர்த்தருடைய வசனம் சொல்கிறது that he will fall sick. நீங்கள் வியாதிப்பட்டு போவீர்கள். Yes. Hallelujah. Hallelujah. The word of God very clearly says if we don't examine ourselves and partake at the table, then we will fall sick and so many other things will follow with that sickness. வேத வசனம் சொல்லுகிறது
நம்மை நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்ளாதபடிக்கு திருவிருந்திலே அபாத்திரமாய் பங்கு பெறும்போது வியாதி நம்மளை காக்கும் என்று சொல்லி. Hallelujah. Hallelujah. Greetings to everyone in Jesus' name. This is the God of Mercy Church. God of Mercy சபை உங்கள் அனைவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். Every month we have this fasting prayer ஒவ்வொரு மாதமும் நமக்கு உபவாச கூட்டம் உண்டு. before we partake at the table. நாம் திருவிருந்து மேசையில் பங்கு பெறுவதற்கு முன்பாக Let's read from Romans chapter 3 verse 18. ரோமர் 3:18 வசனத்தை நாம் வாசிக்கலாம். அவர்கள் கண்களுக்கு முன்பாக தெய்வ பயம் இல்லை என்று எழுதியிருக்கிறதே. There is no fear of God before their eyes. Let's close our eyes in prayer. Love you, கண்களை everyone. மூடி நாம் ஜெபிக்கலாம். Even as I share your word, there will be a great change in every one of us. அப்பா தேவனே உம்முடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கும் பொழுது ஒவ்வொருத்தருக்குள்ளாக ஒரு பெரிய ஒரு மாற்றங்கள் உண்டாகட்டும் ஐயா. The word of God says there is no fear of God before the believer's eyes. விசுவாசிகளுடைய கண்களிலே விசுவாசம் இல்லாமல் போயிருக்கிறது. There is தெய்வ பயம் இல்லாமல் போயிருக்கிறது. there is no fear. We'll read that verse. அந்த தெய்வ பயம் இல்லை. There is no fear of God before their eyes. That is the reason there is no peace in the family. அந்த தெய்வ பயம் இல்லாததற்காக ஒவ்வொரு குடும்பத்திலும் சமாதானம் இல்லாமல் போயிருக்கிறது. Because there is no fear of the Lord, you have quarrels every day. உங்களுக்குள்ளாக தெய்வ பயம் இல்லாததனால் ஒவ்வொரு நாளும் சண்டைகள் ஏற்படுகிறது உங்களுக்கு. Because there is no fear of the Lord, you keep doubting the word of God. உங்களுக்குள்ளாக தெய்வ பயம் இல்லாததனால் நீங்கள் வார்த்தைகளை இதோ நீங்கள் சந்தேகப்படுகிறீர்கள். Because there is no fear of the Lord in you, wherever you go, you do not have peace. நீங்க தெய்வ பயம் இல்லாததனால எங்க சென்றாலும் உங்களுக்கு பயம் ஏற்படுகிறது. The word of God also says the fear of the Lord is the beginning of wisdom. கர்த்தருடைய வசனம் கூட சொல்லுகிறது கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். Psalm 111 verse 10. Fear of the Lord is the beginning of wisdom. It is there in Proverbs also. Let's read Psalm 111 verse 10. சங்கீதம் 110. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அவருடைய கற்பனைகளின்படி செய்கிற யாவருக்கும் நற்புத்தி உண்டு. அவர் புகழ்ச்சி என்றென்றைக்கும் இருக்கும். Hallelujah. The fear of the Lord is the beginning of wisdom. All those who practice it have a good understanding. His praise endures forever. Hallelujah. So the fear of the Lord is in every one of us. It is there. We need to operate on the fear of God. நம்ம அனைவருக்குள்ளாக கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உண்டு. ஆனால் அதை நாம நடவடிக்கைகளை கொண்டு வராதனால் அது அமைதியாக So இருக்கும். when you say fear of the Lord, it's totally different from fear of an animal or a dog. நம்ம ஒரு மிருகத்திற்கு பயப்படுகிற பயம் அல்ல, இது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வேறு. It is His love that we need to fear. அவர் மேல் வைத்த அன்பினால் நம்ம தெய்வ பயம் நமக்கு It வரும். is the Almighty God, the power and the authority that is God. We need to be in awe of that. We need to respect it. That is how we need to fear. கர்த்தர் நமக்கு அவருடைய அதிகாரத்தினாலும் அன்பினாலும் நம்ம மேல் வைத்திருக்கிற காரியத்தினால் அவர் மேல் நம்ம வந்துட்டு பயத்தோடு கூட நடுக்கத்தோடு கூட இருக்க வேண்டும். Hallelujah. Hallelujah. It is reverence and awe to the Almighty God. That is the fear of God. நம்மளுடைய தேவனுக்கு நம்ம கொடுக்கிற மதிப்பும் கனமும் தான் அந்த பயம் தெய்வ பயமாய் இருக்கிறது. Hallelujah. Hallelujah. And God sent His only Son out of love to suffer and die, to suffer and shed His blood and die. And He showed His love by shedding His blood for you and for me. And He has bought us with His precious blood. தேவன் நம்மேல் அதிக அன்பு வைத்ததினால் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பி அவர் இந்த உலகத்திலே சிலுவிலே பாடுபட்டு மரித்து கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தி கர்த்தர் சகலத்தையும் அதன் மேல் செய்து முடித்தார். He did not want anyone to perish because He loves us so much. ஒருத்தரும் கெட்டு போவது அவருக்கு விருப்பம் இல்லை. அதனால் தான் கர்த்தர் நம்மேல் அன்பு வைத்து இந்த காரியத்தை செய்தார். So how do we walk in the fear of
இருக்கிறார் என்ற ஒரு யோசனை உங்களுக்குள்ளாக இருந்தால் கண்டிப்பாக இருக்க தெய்வ பயத்திலே நீங்கள் இருப்பீர்கள். Hallelujah. Hallelujah. Even if you scratch your head, he knows why you're scratching your head. Amen. He does not just scratching your head. He knows the reason why you're scratching your head. நீங்க எதற்காக தலையை சொரிகிறீர்கள் என்ற காரியத்தை கூட அவர் அறிந்து வைத்திருக்கிறார். Hallelujah. Hallelujah. So you need to be aware of his presence all the time. அவருடைய பிரசன்னம் எப்பொழுதும் நம்மளோடு கூட இருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்து வைக்க வேண்டும். Hallelujah. Hallelujah. Even if you stare at someone, the Lord knows why you're staring at them. எதற்காக நீங்கள் மற்றவர்களை பார்த்து முறைத்தாலும் கூட எதற்காக நீங்கள் அப்படியாக முறைக்கிறீர்கள் என்பதை குறித்தும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். Such is the understanding of God about you and me. உங்கள் மேலும் எங்கள் மேலும் கர்த்தர் வைத்திருக்கிற அந்த புரிதல் அப்படியாக இருக்கிறது. Be aware of his presence all the time. நீங்கள் எப்பொழுதும் கர்த்தருடைய பிரசன்னம் நமக்கு நம்மேல் இருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்து ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். That is how you walk in the fear of the Lord. இப்படியாகத்தான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் நாம் நடக்க முடியும். And you need to value the word of God. That is how you walk in the fear of the Lord. கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் மதிப்பு கொடுக்க வேண்டும். அப்பொழுது நம் கர்த்தருடைய பயத்திலே நாம் நடக்க முடியும். Proverbs chapter 2 verse 1 to 5. நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 1 2 3 4 5. என் மகனே, நீ உன் செவியை ஞானத்திற்கு சாய்த்து உன் இருதயத்தை புத்திக்கு அமைய பண்ணும் பொருட்டு நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து அதை வெள்ளியை போல் நாடி புதியவர்களை தேடுகிறது போல் தேடுவாயாகில். அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். My son, if thou wilt receive my words and hide my commandments with thee, so that thou incline thine ear unto wisdom and apply thine heart unto understanding. Yea, if thou criest after knowledge and liftest up thy voice of understanding, if thou seekest her as silver and searchest for her as for hid treasures, then thou shalt understand the fear of the Lord and find the knowledge of God. Hallelujah. This is how we need to walk in the fear of the Lord. இப்படியாகத்தான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலே நாம் நடக்க வேண்டும். So whatever we read just now, it is all God breathed word of God. நாம் வாசிக்கிற ஒவ்வொரு வார்த்தையிலும் தேவன் தன்னுடைய ஆவியை ஊதி இருக்கிறார். Hallelujah. And the third point is allow the Holy Spirit to take control of you. மூன்றாவதாக பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஆட்கொள்ளும்படியாக நீங்கள் விட்டுக் கொடுக்க That வேண்டும். is how you need to walk in the fear of the Lord. அப்படியாக கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் நாம் ஜீவிக்க முடியும். Romans chapter ஆவிக்குரியான ஜீவிதம் மரணம் அடையாமல் இருக்கும். Hallelujah. Hallelujah. That's how we walk in the fear of the Lord. இப்படியாகத்தான் நாம் கர்த்தருடைய பயத்திலே நாம் நடக்க And முடியும். we need to trust the word of God. நாம் கர்த்தருடைய வார்த்தை நம்ப வேண்டும். That is the next point. அடுத்ததாக Trust the Lord daily when you read His word. கர்த்தருடைய வார்த்தை நாம் வாசிக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் நாம் நம்ப வேண்டும். Hallelujah. Psalm 115 verse 11. சங்கீதம் 115 11
அப்படியாகத்தான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் நாம் ஜீவிக்க வேண்டும். Every time when we give a promised word, நம்ம ஒவ்வொரு மாதமும் நம்ம வாக்குத்தத்தம் கொடுக்கும் பொழுது, what pastor, what you said that day, you said that promise, still it has not come to pass. What is that promise? You go on, talking like this. I tell you, that is not trusting in God. You need to just trust in God, and He will make a way. நீங்கள் சொல்லலாம் பாஸ்டர், நீங்க போன மாதம் இல்லை அதுக்கு முந்தின மாதம் நீங்க வாக்குத்தத்தம் கொடுத்தீங்க, அது இன்னும் கூட நிறைவேறல, என்ன பாஸ்டர் இப்படியே சொல்லிட்டு நம்ம நம்பாமல் இருந்தோமானால் அது நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறாது. நாம் நம்பிக்கையோடு கூட இருக்கும்போது அந்த வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறும். Trust in the Lord. கர்த்தர் மேல் நம்பிக்கை வை. If you don't trust in the Lord, then His promise will not come to pass. கர்த்தரை நம்பாவிட்டால் அந்த வாக்குத்தத்தம் உங்களுக்குள்ளாக நிறைவேறாது. I told one person here, you will get a better job than this. Just wait on the Lord. ஒருத்தருக்கு நான் சொன்னேன், உங்களுக்கு இதை காட்டிலும் நல்ல வேலை கிடைக்கும் என்று சொல்லி. Where pastor, this is enough for me. Where I will get a job. இது போதும், எனக்கு வேற வேலை வேண்டாம் தினத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. You are putting a limit to this promise, right? அந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் நம்பாமல் போகிறீர்கள். Trust in the Lord. கர்த்தர் மேல் நம்பிக்கை வையுங்கள். That is how you need to walk in the fear of the Lord. நீங்கள் அப்படியாகத்தான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலே ஜீவிக்க முடியும். Continuously pray. தொடர்ந்து ஜெபியுங்கள். That's another point. That is how you need to walk in the fear of the Lord. அப்படியாகத்தான் தொடர்ந்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தருடைய பயத்திலே நாம் ஜீவிக்க முடியும். Hallelujah. Hallelujah. Coming together as a church. Coming together. That is how you need to walk in the fear of the Lord. ஆமென். நாம் சபையாக கூடி வந்து ஜெபிக்கும் பொழுது அதுவும் கூட நமக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலே ஒரு காரியமாக இருக்கிறது. Hallelujah. Hallelujah. We know this verse by heart. Hebrews 10:25. Do not forsake the gathering of His children. சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. Hallelujah. Hallelujah. So when you fear God, you fear nothing else. ஆமென். நீங்கள் இதோ கர்த்தருக்கு பயப்படும் போது மற்றவைகளுக்கு நீங்கள் பயப்பட மாட்டீர்கள். If you do not fear God, you will fear everything else. ஆமென். நீங்கள் கர்த்தருக்கு பயப்படவில்லை என்றால் நீங்கள் மற்ற எல்லாவற்றுக்கும் பயப்படுவீர்கள். So let us walk in the fear of the Lord. அதனால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலே நீங்கள் நடவுங்கள் என்று சொல்லுகிறேன். Because once you start walking in the fear of the Lord, blessings will be showered upon you. You will be able to receive the blessings. ஆமென். ஒரு முறை நீங்கள் கர்த்தருக்கு பயந்து நீங்கள் தொடர்ந்து நீங்கள் அதில் ஜீவிப்பீர்களானால் கர்த்தர் வானத்தின் பலகணிகளை திறந்து ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். Hallelujah. We are in the last days. நம்ம கடைசி நாட்களிலே இருக்கிறோம். And even the devil is in the last days. சாத்தானும் கூட கடைசி காலத்திலே இருக்கிறான். The more we read the word of God, the more நம்ம அதிகமாக வசனத்தை வாசிக்கும் பொழுது the more he will make you sleep, he will not make you read the word of God. அவன் அதிகமாக உங்களை நித்திரை கொடுத்து தூக்கத்தை கொடுத்து அதை வாசிக்க விடாமல் தடுப்பான். The more you want to read the word of God, நீங்க அதிகமாக வேதத்தை வாசிக்க வேண்டும் என்று இருக்கும் பொழுது that is the time you will have a lot of disturbances. அப்பொழுது தான் அநேக உங்களுக்கு தொந்தரவுகள் வரும். God is after our soul. After our soul. தேவன் நம்மளுடைய ஆத்துமாவிற்கு பின் நிற்கிறார். Even the devil is also after our soul. அந்த சாத்தானும் கூட நம்மை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கிறார். Once you walk in the fear of the Lord, நீங்கள் கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கும் பொழுது you are safe and sound in the Lord. நீங்கள் கர்த்தருக்குள்ளாக கண்டிப்பாக பாதுகாப்பாக இருக்கிறீர்கள். You will have peace in your homes. உங்கள் வீட்டிலே சமாதானம் இருக்கும். You will have so much of joy at home. You will feel like going home and enjoying with the family. Amen. உங்களுக்கும் ஆசை இருக்கும், நான் வேலை முடிந்தவுடனே வீட்டுக்கு போக வேண்டும், அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க வேண்டும் என்று உங்களுக்குள்ளாக அந்த ஆசையும் இருக்கும். Hallelujah. Let's walk in the fear of the Lord. நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலே நடவுங்கள். Let His promises come to pass in our lives. நம்மளுடைய வாழ்க்கையிலே இந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறட்டும். In this fasting and prayer, இந்த உபவாச கூட்டத்திலே let us trust in the promise of God. கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை நீங்கள் நம்புங்கள். Let us believe in the word of God. நம்பிக்கை வையுங்கள். Hallelujah. Hallelujah. What is the promise for this month? இந்த one promise. Say loud. Psalm 125. Tell loudly, no. The word of God has to. It is there.
பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்கும் போல் கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். ஹalleluya. தனது ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். When you walk in the fear of the Lord, he is all the time protecting you. Amen. நீங்கள் கர்த்தருக்கு பயப்படும் போது அவருடைய பிரசன்னம் எப்பொழுது நம்மை சூழ்ந்து கொண்டே இருக்கும். Hallelujah. Hallelujah. When you do not fear the Lord, you are going out of the boundary. Amen. நீங்கள் கர்த்தருக்கு பயப்படவில்லை என்றால் அவருடைய வட்டத்திலிருந்து நீங்கள் வெளியே போகிறீர்கள். Let's fear the Lord and walk in the fear of the Lord. அதனால் கர்த்தருக்கு பயந்து நாம் ஜீவிக்கலாம், கர்த்தருடைய வார்த்தையிலே நடவலாம். Let's get ready for partaking at the table tomorrow. ஆமென். நாளைக்கு திருவிருந்து மேசையில பங்கு பெறுவதற்காக நீங்கள் ஆயத்தமாகுங்கள். In the fear of the Lord we will partake at the table. ஆமென். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலே கர்த்தருடைய திருமேசையிலே நம்ம பங்கு பெறலாம். Let's close eyes and நம்ம pray. எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். Thank you Lord. Thank you Master. அப்பா பிதாவே உமக்கு நன்றி. அப்பா பிதாவே உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்களையும் நன்றிகளும் ஏறெடுக்கிறோம் கர்த்தாவே. தர்மையான வேளையில் ஐயா நாங்கள் கர்த்தாவே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்ன என்பதை அறிந்து கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்போ தேவனே எங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தாவே ஒவ்வொரு செகண்டும் கர்த்தாவே உண்மையில் நாங்கள் சார்ந்திருந்து உண்மையே நம்பி கர்த்தாவே உம்முடைய கர்த்தாവ് வார்த்தையிலும் உம்முடைய கர்த்தாவே உண்மையிலும் நாங்கள் ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்தல்ல வேண்டுமாயிடுச்சு வேக்கனையா. சத்ருவானுடைய தந்திரமான ஆண்டவரே சூழ்ச்சியிலும் கண்ணியிலும் கர்த்தாவே நாங்கள் அகப்படாத படைக்க அவனுடைய வார்த்தைகளை நம்பாத படைக்க ஐயா நாங்கள் எப்பொழுதும் உம்முடைய வார்த்தையை வாசித்து அதில் நம்பி நாங்கள் ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்தல்ல வேண்டுமாயிடுச்சு வைக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு காரியத்திலும் ஐயா நாங்கள் ஜெபித்து ஜெபித்து ஜெயமெடுக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஐயா. நீர் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நாங்கள் கர்த்தாவே ஆண்டவரே பெற்றுக்கொண்டு இருக்கிறோம் ஐயா. அதை நாங்கள் நடைமுறையிலே கொண்டு வர உதவி செய்யுங்க கர்த்தாவே. நீர் கொடுத்திருக்கிற வல்லமையும் அதிகாரத்தையும் நாங்கள் எடுத்து பயன்படுத்தி ஜெயமெடுக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க கர்த்தாவே. ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நாங்கள் வசனத்தை வாசிக்கும் பொழுது நீங்கள் ஒவ்வொரு வாக்கு தத்தத்தை எங்களுக்கு கொடுக்கிறீர் கர்த்தாவே. அந்த வாக்கு தத்தத்தை பிடித்து கொண்டு இந்த நாளிலே கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்க எங்கள் ஒவ்வொருத்தரும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய்ச்சி வைக்கிறோம் ஐயா. எங்களை பலப்படுத்திட வேண்டுமாய்ச்சி வைக்கிறேன் ஐயா. அப்படியாக இன்றைக்கு ஒவ்வொருத்தருடைய ஆவி ஆத்மா சரீரத்தோடு கூட நீர் இடைப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இன்றையிலிருந்து ஆண்டவரே மற்றவர்களுக்கு பயப்படாத படைக்கு ஆண்டவரே நாங்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தாவை எல்லாவற்றின் மேலும் ஜெயமெடுத்து சமாதானமாய் சந்தோஷமாய் ஆண்டவரே ஆரோக்கியமாய் ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. தொடர்ந்து நீர் எங்களை வழி நடத்திட வேண்டுமாய்ச்சி வைக்கணும் ஐயா. ஆண்டவரே நாங்கள் கர்த்தாதி கர்த்தனே ஆண்டவரே எப்பொழுதும் பின்வாங்கி போகாத படைக்க ஐயா நாங்கள் எப்பொழுதும் உம்மில் நிலைத்து நிற்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. உம்முடைய அன்பை ருசித்து பார்த்து அந்த அன்பிலே நிலைத்து நிற்க உதவி செய்யுங்க. எனக்காக எல்லாவற்றையும் நீர் சிலுவையிலே செய்து முடித்தீரே அந்த காரியத்தை நினைவில் வைத்து கர்த்தாவே நாங்கள் எப்பொழுதும் உம்மில் நிலைத்து நிற்க எங்களுக்கு உதவி செய்யுங்க கர்த்தாவே. பரிசுத்த ஆவியானவரே எங்கள் ஒவ்வொருத்தரும் நீர் ஆட்கொண்ட கிருபைக்காக நன்றி. உம்முடைய சித்தத்திலே நாங்கள் கர்த்தாவை நடவை எங்களுக்கு உதவி செய்யுங்க ஐயா. உமக்கு கனம் கொடுத்து ஆண்டவரே பயந்து கர்த்தாவை சபை கூடி வருதலை விட்டு விடாத படைக்க ஐயா நாங்கள் தொடர்ந்து வந்து ஜெயம் எடுக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஐயா. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை எல்லாரையும் பொறுப்பேற்று எங்களுடைய இருதயத்தையும் சிந்தனையும் உருமாற்றினதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகள் ஒன்றொன்றும் கர்த்தாவே எங்களுடைய செவிகளிலே துணிக்கட்டும் ஐயா. வார்த்தையை நாங்கள் நம்பி நம்பி கர்த்தாவே நாங்கள் கர்த்தாவே முன்னேற எங்களுக்கு உதவி செய்யுங்க ஐயா. அப்படியாக நீர் பொறுப்பேற்று இரத்த கோட்டைக்குள் மூடி மறைத்ததற்காக நன்றி. எங்களை இன்னும் அதிகமாய் தகுதிப்படுத்திங்க. நாளைக்கு திருவிருந்து ஆராதனையில் பங்கு பெற கர்த்தாவே நீங்கள் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமென் ஆமென். நம்ம அனைவரும் எழுந்திருத்து நிற்கலாம். இந்த வேளையில் அப்படியே உங்களுடைய பைபிள்களை எடுங்க. ஒரு வசனத்தை வாசித்து நாம் தகுதிப்படுத்தி கொள்ள போகிறோம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. ஜோஷுவா சாப்டர் 3, யோசுவா 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம வாசிக்கலாமா? யோசுவா 3ஆம் அதிகாரம், ஜோஷுவா சாப்டர் 3 verse 5 நம்ம சேர்ந்து வாசிக்கலாம். எடுத்தவர்களெல்லாம் ஆமேன் என்று சொல்லுங்க. எடுக்காதவர்கள் இன்னும் எடுக்கலைங்களா? யோசுவா 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யோசுவா
ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றான். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளும் பொழுது கர்த்தர் நம் நடுவிலே அற்புதத்தை செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. அந்த அற்புதம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஆவி ஆத்மா சரீரம் நம்ம சுத்திகரிக்கப்படும் பொழுது கர்த்தர் நம்மளுடைய ஆவி ஆத்மா சரீரத்தில் என்ன குறைவுகள் உண்டோ அதை கர்த்தர் நிறைவாக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென். உங்களுக்குள்ளாக ஒரு வியாதியாக இருக்கலாம் சரீரத்தில், அந்த வியாதியை அவர் குணப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். உங்களுடைய சிந்தனையிலும் இருதயத்திலும் வருத்தங்களும் கவலைகளும் வருகிற நாட்களில் என்ன செய்வது என்று நீங்கள் யோசித்து கொண்டு இருக்கலாம். அதற்காக ஒரு சொல்யூஷனை கர்த்தர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. உங்கள் குடும்பத்திலே பிரச்சனைகளோடு கூட இருக்கலாம். உங்களுடைய வீட்டிலே இதோ அநேக ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம். இதை குறித்து நீங்கள் யோசித்து கொண்டு இருக்கலாம். ஆனால் நீங்கள் இன்றைக்கு உங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு பரிசுத்தப்படுத்தி கொண்டு நாளைக்கு நான் போகும்போது திருமேசையிலே நான் பங்கு பெறும்போது கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்வார் என்ற வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறார். நான் நம்புகிறேன். இன்றைக்கு நாளைக்கு நான் அந்த அற்புதத்தை பார்ப்பேன் என்று சொல்லி நம்மை தாழ்த்தி இந்த வேலையில் ஒப்பு கொடுக்கலாம். எல்லாரும் கண்களை மூடி, ஏசப்பா நமக்காக சிலுவிலே சிந்தின அந்த எல்லா காரியத்தையும் நீங்கள் என்ன பண்ணுங்க, கண் முன் கொண்டு வாங்க. கர்த்தரை அடித்தாங்க, கர்த்தரை அடித்தார்கள், தாடியை பிடுங்கினார்கள், அவருடைய தலைக்கு முள்முடி சூட்டப்பட்டது, கோலினால் அடித்தார்கள் தலையிலே. கர்த்தருடைய இயேசப்பாவினுடைய கரங்களிலே ஆணிகள் கடாவப்பட்டது, கால்களிலே ஆணிகள் கடாவப்பட்டது. நமக்காக எல்லாவற்றையும் சிலுவிலே செய்து முடித்தார். நமக்காக ஜீவன் கொடுத்தவர்கள் ஒருத்தரும் இல்லை. இயேசப்பாவை தவிர வேறு யாரும் நமக்காக ஜீவனை கொடுக்கவில்லை. அவர் நமக்காக ஜீவனை கொடுத்து நமக்கு இதோ பாவத்தை மன்னிக்கும்படியாகும், பாவத்தை கழுகும்படியாகும் கர்த்தர் இதோ இந்த காரியத்தை சிலுவில் செய்து முடித்தார். அவர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி, உங்களை பரிசுத்தமாக்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி இன்றைக்கு நமக்கு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். நமக்கு நேரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். சுத்திகரிப்பின் கூட்டத்திற்கு நம்மை அழைத்து வந்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை நாம் ருசித்து பார்த்திருக்கிறோம். அப்பா ஏசப்பா, நான் செய்த எல்லா பாவங்களையும் மன்னிங்க கர்த்தாவே. நான் திரும்பவும் உம்மை சிலுவிலே நான் அறையக்கூடாது ஏசப்பா. நான் செய்கிற பாவம் அந்தரங்க பாவமாக இருக்கலாம், அருவருப்பான பாவங்களாக இருக்கலாம். ஆண்டவரே, இதோ சமயத்தை வீணாக்குகிற பாவங்களாக இருக்கலாம். அப்பா தேவனே, நான் வேதத்தை வாசிக்காமல் இருந்து விட்டேனே என்று சொல்லி நீங்கள் மனஸ்தாபப்படும் பொழுது கர்த்தர் நம்முடைய பாவங்களை மன்னிக்க வல்லவராயிருக்கிறார். எல்லாரும் ஒரு நிமிஷம் உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுங்க. அப்பா தேவனே, என்னை நான் பரிசுத்தமாக்கி கொள்ளுகிறேன், எனக்கு உதவி செய்யுங்க பரிசுத்த ஆவியானவரே என்று கேளுங்க. இந்த வேளையிலே கர்த்தர் நம்மை பரிசுத்தப்படுத்தி நம்மை தகுதிப்படுத்தி அனுப்ப வல்லவராயிருக்கிறார். எல்லாரும் அங்கும் இங்கும் பார்க்காத படிக்கு உங்களுடைய கண்களை மூடி இயேசப்பாவின் சிலுவை மரணத்தை நீங்கள் பாருங்கள், தியானியுங்கள். கர்த்தர் கண்டிப்பாக உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன், ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தம் ஐயா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தம் ஐயா. சொல்லுங்க எல்லாம், அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன், என் ஆவியாத் என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். உள்ள உடல் எல்லாமே
உமக்கு தந்தேனையா உள்ள உடல் எல்லாமே உமக்கு தந்தேனையா கள்ள கபடி இல்லாம காத்து கொள்ளுமையா கள்ள கபடி இல்லாம காத்து கொள்ளுமையா அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன் என் ஆவி ஆத்ம சரீரம் ஆமென் கர்த்தாவே அர்ப்பணித்தேன் ஆம் கர்த்தாவே எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா நாங்கள் செய்த பாவங்கள் அனைத்தையும் நீர் மன்னித்தீர் என்ற நிச்சயத்தோடு கூட நாங்கள் கடந்து போகிறோம் கர்த்தாவே நாங்கள் பரிசுத்தத்தோடு கூடவே இன்றைக்கு கர்த்தாவை இரவும் ஜீவித்து நாளைக்கு வந்து கர்த்தாவே உம்முடைய திருமேசையில் பங்கு பெறும்போது பயத்தோடு கூட நடுக்கத்தோடு கூட வந்து கர்த்தாவை பங்கு பெறும் நீர் இன்றைக்கு கர்த்தாவை எங்களுக்கு வாக்கு தத்தம் செய்ததின்படி அற்புதத்தை நாங்கள் கர்த்தாவை பெற்றுக்கொள்ள எங்களை ஆசீர்வாத கிருபைக்காக நன்றி ஐயா இந்த காரியத்தை இரத்த கோட்டைக்கு மூடி மறைத்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா தொடர்ந்து எங்கள் உள்ளம் உடல் எல்லாவற்றையும் உமக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா அதில் ஒரு கள்ள கபடமும் கர்த்தாவை கடந்து வராத படைக்கு ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரே எங்களை ஆட்கொண்டு வழி நடத்தல வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஐயா எங்கள் ஒவ்வொருத்தரும் பொறுப்பேற்றுக்கொண்ட கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே ஆமென் நம்ம இப்பொழுது சில ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டுக்காக ஜெபிக்கலாம் முதலாவதாக நாளைக்கு நடக்க இருக்கிற ஆராதனைக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம் எல்லாரும் கண்களை மூடி யாருமே இன்னைக்கு ஃபாஸ்டிங் ப்ரேயர் வராதவங்க யாரும் ப்ரிப்ரேஷன் இல்லாமல் இதில் கலந்து கொள்ளக்கூடாது அதுக்காக அவங்க ஆயத்தப்பட்டு வரணும் அதுக்காக நம்ம இந்த வேலை எல்லாரும் ஜெபிக்கலாமா எல்லா கண்களை மூடி வாய்களை திறந்து இந்த விஷயத்துக்காக நாம் ஜெபிக்கலாம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே அப்பா பிதாவே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அன்பின் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா இந்த நேரத்தில் கூட கர்த்தாவே ஏசப்பா அநேக பிள்ளைகள் ஐயா இங்கே வராதபடிக்கு இருக்கிறார்கள் கர்த்தாதி கர்த்தனே நீர் ஆண்டவரே அப்பா அவர்களை பொறுப்பெடுத்துக் கொள்ள வேணுமாய் ஜெபிக்கிறோம் பரிசுத்த ஆவியானவர் ஐயா அவங்களை கைடு பண்ணுங்க வழி நடத்துங்க கர்த்தாதி கர்த்தனே வல்லமை ஆவியானவர் ஐயா உம்முடைய செயல்பாடுகளை நிலைநிறுத்த போகிறதற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால ஜெயம் எடுக்கிறோம் ஆண்டவரே நீரை பொறுப்பெடுத்து வழி நடத்தினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா இதே சப்பா இந்த நேரத்தில் ஐயா யாருமே கர்த்தாவே ஆண்டவர் ஆயத்தம் இல்லாதபடிக்கு அதில் பங்கு கொள்ளாதபடிக்கு ஐயா அவர்கள் ஐயா இன்றைக்கு நாங்கள் வசனத்தில் பார்த்தோம் கர்த்தாதி கர்த்தனே அப்பா ஆண்டவர் நாங்கள் எங்கள் மீது வியாதிகளை போட்டுக்கொள்கிறோம் என்று வசனம் இருந்தது கர்த்தாவே அதை ஆண்டவரை யாரும் செய்யக்கூடாதபடிக்கு பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க வழி நடத்துங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஐயா எல்லாருமாய் கர்த்தாதி கர்த்தனுடைய உன்னதமான பாதுகாப்பு நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் நீரை பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென் 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 அடுத்ததாக நம்ம சபையில் சிக்காக இருக்கிறவங்க அதாவது உடம்புக்கு முடியாமல் இருக்கிறவங்க பலவீனமாக இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்க போகிறோம் இந்த நேரத்தில் பாஸ்டர் சில்வஸ்டருக்காக கூட ஜெபிக்க போகிறோம் அவங்களும் உடம்பு முடியாமல் இருக்காங்க பிரதர் ராஜேஷ்காக ஜெபிக்க போகிறோம் இன்னும் யாரெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களை பேர் சொல்லி அவர்களுக்கு நேராக நம்ம சுகத்தை கட்டளையிடலாம் இயேசுவின் நாமத்தினால அவர்களுக்கு சுகம் கிடைக்கட்டும் என்று நம்ம எல்லாம் வாய்களை திறந்து நம்ம அவர்களுக்காக ஜெபிக்கலாமா ஸ்தோத்திரம் கர்த்தாவே அப்பா பிதாவே உம்மை நான் ஸ்தோத்தரிக்கிறேன் அன்பின் தேவனையுமே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே உம்முடைய வசனம் சொல்லுகிறது என் தேவனில் பலனுள்ள ஆவியை கொடாமல் கர்த்தாவே அப்பா ஆண்டவரே எதுவும் கர்த்தாவே ஆண்டவரே பயம் இல்லாதபடிக்கு ஆண்டவரே அப்பா பயம் இல்லாத கொடாதபடிக்கு நீர் நிலை நிறுத்திருக்கிறீரே உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுவின் ரத்தத்தினால ஜெபம் எடுக்கிறோம் கர்த்தாதி கர்த்தனே இந்த நேரத்தில் கூட இயேசப்பா நாங்கள் ஆண்டவரே அப்பா அநேகர் ஆண்டவரே ஐயா எங்களுடைய சபையில பலவீனமாய் இருப்பார்கள் அவர்களுக்கு நேராய் நான் பேசுகிறேன் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஐயா அவர்கள் எல்லாம் கர்த்தாவே பரிபூர்ண சுகம் உண்டாகட்டும் கர்த்தாதி கர்த்தனே ஐயா இதாண்டவரே விசுவாசத்தினால் ஐயா நீதிமான் பிழைக்கப்படுவான் என்று வசனம் இருக்கிறது கர்த்தாவே அவர்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஐயா விசுவாசம் உள்ளவர்களாக முத்திரை தரிக்கப்பட்டிருக்கிறார்கள் கர்த்தாவே அவர்கள் எல்லாம் ஆண்டவரே அப்பா விசுவாசத்தை விடுதலை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க பாஸ்டர் சில்வஸ்டருக்காய் ஜெபிக்கிறோம் ஐயா அவருக்கு பலவீனங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எடுத்து போடுகிறோம் சபையாய் நாங்கள் அவர்களுக்கு கர்த்தாவே சேர்ந்து நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே நீரை பொறுப்பெடுத்ததற்காக நான்
நான் நன்றி செலுத்துகிறேன். எல்லா பலவீனங்களும் நீங்கி ஐயா அப்பா நீர் பலத்தின் ஆவியை கட்டளையிட்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி ஏசப்பாக்கு நன்றி செலுத்தலாமா? ஸோ அடுத்ததாக VBS 2 days நடந்து முடிஞ்சிச்சு நம்ம சர்ச்சில், காட் ஆஃப் மர்சி சர்ச்லேருந்து. ஸோ கர்த்தர் எல்லா தேவைகளையும் அழகாக சந்திச்சாங்க. அதுக்காக நம்ம ஏசப்பாக்கு நன்றி செலுத்த போகிறோம். இதுக்கு கொடுத்து உதவினவங்களுக்காக நம்ம ஆசீர்வாதத்திற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். நிறைய பேர் இதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க, லீவ்ஸ் போட்டாங்க. இவங்க எல்லாருக்குமே தேவன் ஆசீர்வாதம், அவங்க பிரயாசப்பட்டாங்க, இதுக்காக தாகமாக இருந்தாங்க. தேவன் அதுக்கு தக்க பலனை அவர்களுக்கு கொடுக்கணும் என்று சொல்லி நம்ம இந்த வேலையில் அவர்களுக்காக எல்லாரும் வாய்களை திறந்து நம்ம இந்த வேலையில் ஜெபிக்கலாமா? அடுத்த வருஷத்தை நம்ம இன்னும் நல்லா பண்ணணும், அதுக்காக நம்ம ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, அப்பா பிதாவே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய வசனம் சொல்லுகிறது ஐயா நீர் சிறு பிள்ளைகளை நேசிக்கிற தேவன் என்று கர்த்தாவே. உம்முடைய வசனத்தினால கர்த்தாவே வல்லமை ஆவியானவராய் கர்த்தாவே நீர் ஆட்கொண்டு வழிநடத்தி பலப்படுத்தினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா உம்முடைய சித்தம் இருந்தது ஐயா இந்த வருடத்துல நாங்கள் VBS நடத்தணும் என்று சொல்லி கர்த்தாவே உம்முடைய சித்தத்தின் நிமித்தமாய் எங்களுக்கு செய்ய உதவி செய்தீர் ஐயா. தேவைகளை எவ்வளவு அழகாக நீர் சந்தித்தீர் கர்த்தாவே. நாங்கள் எதிர்பார்த்த பிள்ளைகளுக்கு அதிகமான பிள்ளைகளை ஆண்டவரே இங்க வர கர்த்தாவே வாசல்களை திறந்து வைத்தீர், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அப்பா பிள்ளைகள் ஐயா அநேக பேர் கர்த்தாதி கர்த்தனே அப்பா வாலண்டியர்ஸ் ஆகவும் டீச்சர்ஸ் ஆகவும் இங்க வந்து ஐயா ஊழியங்களை எடுத்து செய்தார்கள், அவர்களுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. இந்த வருஷத்துல ஐயா அப்பா அநேக பிள்ளைகளை கர்த்தாவே நல்ல நிலங்களை நீர் ஆண்டவரை ஏற்படுத்தினதற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் ஐயா. அவங்க ஒரு தடவை கூட VBSக்கு போகாதவர்களா இருந்தார்கள் ஐயா, அதற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். புதிய ஆத்துமாக்களை கர்த்தாவே அப்பா இது நிமித்தமா எங்களுடைய சபையில நீங்க சேர்க்க வேணுமாய் நான் ஜெபிக்கிறேன், ராஜ்யத்திலும் சேர்க்க வேணுமாய் நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால கர்த்தாவே நல்ல நிலத்தில் நாங்கள் விதைகளை விதைத்திருக்கிறோம் ஐயா. ஐயா அதை சுற்றி கற்பாறை எதுவும் வைக்கப்படாதபடிக்கும் கர்த்தாவே அப்பா முள் செடிகள் முளைக்காதபடிக்கும் கர்த்தாதி கர்த்தனே அப்பா பிசாசானவன் ஐயா வீதி மேல் விழுந்ததை பிடுங்கினது போல பண்ணாதபடிக்கு கர்த்தாவே இவைகள் எல்லாம் கர்த்தாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பாதுகாப்பை கடலிடுகிறேன் கர்த்தாதி கர்த்தனே. நீர் செய்ததற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் ஐயா. 1 30 60 கொடுக்காதபடிக்கு ஐயா எல்லாமே ஐயா 100 மடங்கு பலன்களை கர்த்தாதி கர்த்தனே கொடுக்கத்தக்கதாக நீர் ஆசீர்வதிக்க வேணுமாய் நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அப்பா நீர் ஐயா செய்ய சித்தமாயிருந்தீர் கர்த்தாவே, எங்களை கொண்டு செய்து முடித்தீர், அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாளைக்கு கூட ஏசப்பா அப்பா கிஃப்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் அநேக காரியங்கள் இருக்கிறது ஏசப்பா, அவைகள் எல்லாம் ஐயா நீர் ஆசீர்வதித்தீர், உமக்கு சித்தம் இல்லாமல் நடக்காதபடி பாதுகாத்தி நன்றி செலுத்துகிறோம். அடுத்த வருஷத்துல ஏசப்பா அநேக பிள்ளைகளை நாங்கள் கொண்டையா அதுக்கு தகுந்த மாதிரியான தேவைகளை நீ சந்திப்பீர் நாங்கள் நம்புகிறோம் ஏசப்பா. பண தேவைகளை சந்திப்பீர் என்ற விசுவாசத்தோட ஐயா நாங்கள் அடுத்த வருஷத்துக்காக ஐயா ஒவ்வொருத்தரும் ஐயா நாங்கள் எழுப்பி நிலை நிறுத்த எங்களை ஆசீர்வதிக்க வேணாமாய் ஜெபிக்கிறேன் ஐயா. நீ செய்ய போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நீ செய்து முடித்ததற்காக உமக்கு நன்றி. நீர் இல்லை என்றால் ஐயா இது நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருக்காது ஏசப்பா. நீ செய்து கொடுத்ததற்காக நன்றி, இந்த கிருபை எங்களுக்கு இருந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். எல்லா கரங்களை தட்டி ஏசப்பாக்கு நன்றி செலுத்தலாமா? அடுத்ததாக நம்ம சர்ச்ல நிறைய மினிஸ்ட்ரிஸ் நடந்துச்சு இல்லைங்களா? போன வருஷத்துல நம்ம திரும்பி பார்த்தோம்னா எந்த மினிஸ்ட்ரியுமே இல்லை, எல்லாமே முடிஞ்சிருச்சுன்றதில்ல நம்ம எல்லாமே நிறுத்திட்டோம். ஸோ இது எல்லாமே தேவன் ஒரு காரணத்தோடு செய்திருப்பார். ஆனால் அது என்னன்ட்டு எல்லாருக்குமே புரிய வைக்கணும், அதுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்மளுடைய தப்பு ஏதாவது இருந்து இது நின்று இருந்துச்சுன்னா சபையில் இருக்கிறவங்களோட தப்பாக இருக்கட்டும், இல்லை அதை நடத்துகிறவங்களோட தப்பாக இருக்கட்டும், ஏதாவது பாவம் இதை தடைப்பட்டிருக்குமானால் அதை தேவன் வெளிப்படுத்தணும், அதுலேருந்து விடுதலை கொடுக்கணும்னு கூட ஜெபிக்கலாம். அண்ட் யாருமே இப்போ ஊழியங்களை அநேக நம்முடைய சபையில் கையில் எடுத்திருக்காங்க, பொறுப்புகளை கொடுத்துருக்காங்க, அவங்க யாரும் பின்வாங்கி போகக்கூடாது. அதுக்காக இந்த வேலையில் நம்ம ஜெபிக்கலாம். தேவன் நம்மளுக்கு வாக்குப்படி தான் இந்த சபையிலிருந்து அநேக ஊழியக்காரர்களை நான் எழுப்புவேன் என்று சொல்லி அதை நீங்கள் நிலைப்படுத்துங்க என்று சொல்லி இந்த வேரத்தில் நம்ம ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் கர்த்தாவே, அப்பா பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம், அன்பின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. தேசப்பா எங்கள் சபைகளில் அநேக ஊழியங்களை ஏற்படுத்தினீர் கர்த்தாவே. அப்பா இதோ கர்த்தாவே அவைகளை எல்லாம் கர்த்தாதி கர்த்தவே இந்த நேரத்தில் ஐயா தேசப்பா நாங்கள் தாழ்த்தி ஆண்டவரை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா அது ஆண்டவரை நாங்கள் ஆண்டவரை ஆதில இருந்த அன்பை கொள்ளாதவர்களாய் மாறி போனோம் கர்த்தாவே. எங்களை இந்த நேரத்தில் நீங்கள் சந்திக்க வேணாமா நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அப்பா இது ஆண்டவரை அநேகருக்கு கர்த்தாதி கர்த்தனே அப்பா எங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லாமல் போனது, அதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஊழியம் நிறுத்தப்பட்டது ஐயா, இதுக்கு நாங்கள் காரணமா இருக்கிறோம் கர்த்தாதி கர்த்தனே. நீர் ஐயா அப்பா எங்களை தகுதிப்படி
தகுதிப்படுத்தினீர் ஐயா. நாங்கள் தகுதியை இழந்தவர்களாய் நிற்கிறோம் கர்த்தாதி கர்த்தனே. இந்த நேரத்தில் எல்லா மினிஸ்ட்ரிக்கோ கர்த்தாதி கர்த்தனே ஐயா, நீர் ஃபுல் ஸ்டாப் வைக்காதபடி ஆண்டவரே அப்பா அதை துவங்க வேகமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. சபை ஆண்டவரே அப்பா வளரட்டும் கர்த்தாதி கர்த்தனே. நாங்கள் கனி கொடுக்கிறவர்களாக மாற்றணும் கர்த்தாதி கர்த்தனே ஐயா. அப்பா பலன் கொடுக்கிறவர்களாக மாற வேண்டும் கர்த்தாதி கர்த்தனே. அப்பா எங்களிலிருந்து ஐயா ஏதாவது பிழை இருக்குமானால் கர்த்தாதி கர்த்தவே அப்பா எங்களுக்கு நீங்க அதை வெளிப்படுத்த வேணாமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அதை சரிப்படுத்திக் கொள்ள கர்த்தாவே எங்களுக்கு ஆண்டவரே அப்பா அந்த மனப்பான்மையை நீங்க கொடுக்க வேணாமா நான் ஜெபிக்கிறையா. எத்தனை ஊழியத்தை நாங்கள் துவங்கினோம் கர்த்தாவே, இப்பொழுது ஒன்றுமில்லாதபடிக்கு நிற்கிறோம் கர்த்தாதி கர்த்தனே. நீர் செய்த போகிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எல்லாருமா கர்த்தாவே. அதில் நாங்கள் கை வைத்தோம் ஆண்டவரே அப்பா பின்வாங்காதபடிக்கு கர்த்தாவே அவருடைய இருதயத்தை நிலைப்படுத்த வேணுமாய் நான் ஜெபிக்கிறேன், உறுதிப்படுத்த வேணுமாய் நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாதி கர்த்தனே. அப்பா நீர் கொடுத்த ஜீவிதத்தில் ஐயா உமக்காக ஏதாவது ஒன்று செய்யணும் என்று இயேசப்பா இருதயத்தில் வாஞ்சியை இயேசுவின் நாமத்தினால அப்பா ஏற்படுத்தக்கூடிய கிரியைகளை உண்டாக்க வேணுமாய் நான் ஜெபிக்கிறேன் ஐயா. நீ செய்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்ப எங்களுடைய சபையில இப்பொழுது கர்த்தாவே அநேகருக்கு அநேக பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஊழியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஐயா. இதாண்டவரை டிரான்ஸ்லேட்டர்களாக அப்பா இதாண்டவர் அநேக விஷயத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா காரியமும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஐயா இந்த வருடத்துக்குள்ளாக ஐயா அப்பா நீ செய்து எங்களிடத்தில் கொடுக்க போறதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். அநேக காரியங்களை ஐயா அநேக ஊழியர்கள் தேவைப்படுகிறது ஐயா. எல்லாருடைய இருதயத்திலும் மனப்பான்மையை ஏற்படுத்துங்க கர்த்தாவே. இது செய்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா சபையை கர்த்தாவே கட்டுகிறவர்களாக ஒவ்வொருத்தருடைய நிலைமையும் ஏற்படுத்துங்க ஆண்டவரே. நீ செய்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கடைசியா நம்ம இல்ல கரங்களை கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா? கடைசியாக நம்ம பாஸ்டர்ஸோட குடும்பத்திற்காக ஜெபிக்க போகிறோம். அவங்களோட சுகபலன் ஆரோக்கியத்திற்காக தேவைகளுக்காக நம்ம இதை வேலை ஜெபிக்கலாம். எல்லாரும் எழுந்திருச்சு நின்று இந்த விஷயம் இந்த ரிக்வெஸ்ட்டுக்காக நம்ம ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, எங்களை கிருபையாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே. எல்லா வாய்களை திறந்து ஜெபிக்கலாமா? பாஸ்டர்ஸோட குடும்பத்துக்கு நேராக நம்ம ஆசீர்வாதங்களை கட்டளையிடலாம். அப்பா பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம், அன்பின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், நித்திய பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே, பரலோக பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நேரத்தில் ஏசப்பா ஒவ்வொரு கர்த்தாவே எங்களுடைய சபையில் எங்களுக்காக நியமிக்கப்பட்ட மேய்ப்பர்களுக்காக பாஸ்டர்ஸுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா அவருடைய சித்தம் இல்லை என்றால் இங்கே இருந்திருக்க மாட்டார்கள் ஏசப்பா. நீர் சித்தம் கொண்டீர், எங்களை அனுப்பி கொடுத்தீர் கர்த்தாவே. அநேகருக்கு உபயோகம் உள்ளவர்களாய் மாற்றி உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த நேரத்தில் ஏசப்பா இந்த ஆண்டவரே பாஸ்டர் சில்வஸ்டருக்காக இமானுவேல் பாஸ்டருக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய குடும்பத்தை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியால் ஐயா சபையாய் சேர்ந்து நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் கர்த்தாதி கர்த்தனே. குறைவுகள் எல்லாம் நிறைவாய் மாற்றப்படட்டும், தேவைகள் சந்திக்கப்படட்டும் ஐயா. ஊழியர்கள் கர்த்தாவே நலமாய் வாழ்வதே உடைய விருப்பம் என்று நாங்கள் பார்க்கிறோம். நீ செய்ய போகிற கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த நேரத்தில் ஆண்டவரே அப்பா எங்களுடைய கர்த்தாவே அம்மா அப்பாக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த ஆண்டவரே அவருடைய கர்த்தாவே எல்லா காரியத்தையும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினுடைய ஆயுசு நாட்களை நீர் கூட்டி கொடுக்க வேணாமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக வைத்திருக்கிறீர், நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அண்ணாக்காக அக்காக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. பாஸ்டர் குளோரிக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. இன்னும் பாஸ்டர்ஸை ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரை ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் இவர்கள் எல்லாம் கொண்டு காரியங்களை நிகழ்த்தினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். எல்லா காரியங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா? கடைசியாக நம்ம ஜெபித்து முடிக்கலாம். Loving Heavenly Father, we once again thank you for you are here in our midst this evening. அப்பா தேவனே இந்த சாயங்கால வேளையிலே நீர் எங்கள் மத்தியிலே இருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. Even as we prayed, Lord, you're a God who listens, you're a God who answers our prayers. அப்பா தேவனே நாங்கள் கர்த்தாவை ஜெபிக்கும்போது அதை கேட்கிற தேவனாகவும் அதற்கு பதில் கொடுக்கிற தேவனாகவும் எங்கள் மத்தியிலே இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். And Lord, even as we have examined ourselves, ஆண்டவரே இந்த சாயங்கால வேளையிலே நாங்கள் எங்களை ஆராய்ந்து பார்த்திருக்கிறோம் ஐயா. and for those who have not come here, and those who are online, and for those who are at home for whatever reasons, Lord, we pray that they examine themselves, prepare themselves and come and partake at the table. அப்பா தேவனே யாரெல்லாம் கர்த்தாவே இதிலே கர்த்தாவே இந்த
ஆண்டவர் உபவாச கூட்டத்திலே கலந்து கொள்ளவில்லையோ கர்த்தா, ஆயத்த கூட்டத்திற்காக கர்த்தாவே அவர்கள் எல்லாரும் கர்த்தாவே தங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஐயா ஆண்டவரே அவங்களை ஆயத்தப்படுத்தி விட்டு சுத்திகரித்து கொண்டு வர நீர் உதவி செய்தல்ல வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். Lord, as your word says in 1 Corinthians chapter 11 and verse 29. 1 கொரிந்தியர் 11:29 இப்படியாக சொல்லுகிறது. Those who receive the communion, the holy communion, unworthily, they will fall sick. யாரெல்லாம் அபாத்திரமாய் இந்த திருமேசையிலே பங்கு பெறுகிறார்களோ அவர்கள் இதோ வியாதிப்படுவார்கள் என்று சொல்லப்பட்ட இருக்கிறது. Those who have partaken at the table unworthily, they have fallen sick. தகுதி இல்லாமல் இதோ எடுக்கும் பொழுதே திருவிருந்து எடுக்கும் பொழுதே அவர்கள் வியாதிப்பட்டு போவார்கள். Lord, we pray that your children take it seriously, prepare themselves and then partake at your table. அப்பா தேவனே, இதோ சபை மக்கள் அனைவரும் இதில் யோசித்து கர்த்தாவே தங்களை கர்த்தாவை தகுதிப்படுத்தி கொண்டு வந்து எடுக்க திருவிருந்து மேசையில் பங்கு பெற உதவி செய்யுங்க ஐயா. Lord, even as your children love you, even as they show their love towards you, let the fear of God manifest in them. அப்பா தேவனே, உம்முடைய பிள்ளைகள் அனைவரும் கர்த்தாவே ஆண்டவரே உம்மேல் அன்பு கூறும் பொழுதும் கர்த்தாவே ஆண்டவரே கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலே வளர்ந்து கர்த்தாதிக்கத்தினே நடந்து ஐயா இந்த காரியத்திலே பலன் கொள்ள உதவி செய்யுங்க Let ஐயா. your name be glorified through every one of your children. ஒவ்வொருத்தர் மூலமாகவும் கர்த்தா உம்முடைய நாம மகிமைப்படட்டும் I bless கர்த்தாவே. every one of them in this place this evening. ஆண்டவரே இந்த சாயங்கால வேளையில இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரையும் கர்த்தாவே ஆசீர்வதிக்கிறேன் ஐயா. Lord, that there be peace in their homes. ஆண்டவரே ஒவ்வொருத்தருடைய வீடுகளிலும் உம்முடைய தெய்வீக சமாதானம் இருக்கட்டும் ஐயா. Even as they have come here seeking your face. ஆண்டவரே அவர்கள் எல்லாரும் உம்முடைய திருமுகத்தை தேடி வந்திருக்கிறார்கள் ஐயா. Let miracles happen in their families. ஆண்டவரே அந்த குடும்பங்களிலே கர்த்தாவே அற்புதங்கள் Amen. And now may the grace of our Lord and Savior Jesus Christ and the love of the Father and the sweet fellowship of the Holy Spirit rest and abide with each one of us now and forevermore. Amen. Amen. Hallelujah. Hallelujah. இயேசுவின் ரத்தம், Jayam. இயேசுவின் ரத்தம், Jayam. இயேசுவின் ரத்தம். Jayam. Praise the Lord. Praise the Lord. God bless you.